ஈழத்தமிழர்களை பொறுத்தவரைக்கும் நேற்றைய நாளும் இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு நாட்கள். அந்த வகையில் இன்றைய தினம் மாவீரர் நாளாக இருக்கின்றது. அனைத்து ஈழத்தமிழர்களாலேயும் இந்த நாள் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் மண்ணின் மறவர்களை நெஞ்சிலே நினைத்தவளாகவும் சுமந்தவளாகவும் இன்றைய ஒரு காணொலியை நாங்கள் தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய இந்த நாளுக்கான செய்தியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இந்த மாவீரர் தினத்தை பற்றியும் இது தொடர்பான இன்றைக்கு அனுஷ்டிக்கப்பட இருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு தொடர்பான விடயங்களையும் நான் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். அதனையும் விட முக்கியமாக இந்த சீரற்ற காலநிலை என்பது எவ்வாறு இருக்கின்றது, தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, எங்கெங்கு என்னென்ன நடந்திருக்கின்றது என்கின்ற தகவல்களையும் பார்க்க போகின்றோம். அதனையும் விட உயர்தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதனுடைய கட்டம் என்ன, தற்பொழுது பரீட்சைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது பற்றியும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதனையும் விட இந்த வெள்ளத்திலே 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று பதிவாக இருக்கின்றது. ஆகவே அதனை பற்றியும் நாங்கள் பார்க்க போகின்றோம். எல்லாவற்றையும் மிக விரிவாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். மாவீரர் நாளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒரு சீரற்ற காலநிலை காரணமாக எங்கு பார்த்தாலும் மழையாகவே இருக்கின்றது. அதனையும் தாண்டி பாரிய வெள்ளப்பெருக்குகளும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் கடந்து இந்த மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்படுமா என்கின்ற கேள்வி பலர் மத்தியிலே இருக்கலாம். குறிப்பாக இன்றைய நாள் முழுவதுமாகவே மாவீரர் நாளாக இருந்தாலும் கூட குறிப்பாக அந்த மாலை வேளை 6 மணி 6:05 என்பது மிக முக்கிய ஒரு நேரங்களாக இருக்கும். அந்த நேரங்களிலேயே தான் தீபம் ஏற்றி அவர்களுக்கான அஞ்சலிகளை செலுத்திக் கொள்வார்கள். ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 25க்கும் மேற்பட்ட துயிலை மில்லங்கள் தற்பொழுது இந்த ஒரு விடயத்துக்காக தயாராகி கொண்டிருக்கின்றது. அதனையும் தாண்டி சிவப்பு மஞ்சள் நிறத்திலான கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு பல இடங்கள், அது துயிலி மில்லங்களாக இருக்கட்டும் அல்லட்டி மாவீரர்களை நினைவேந்தக்கூடிய சிறப்பான இடங்களாக இருக்கட்டும், அந்த இடங்கள் அனைத்துமே இன்றைய மாலைக்கான அஞ்சலிக்காக தயாராகி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் எல்லா மக்களும் அங்கு செல்வார்களா, இந்த நாள் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தால் சரியாக 6:05 மணிக்கு அனைத்து ஆலயங்களையும் ஒலி எழுப்பப்பட்டது, அதாவது மணி அடிக்கப்படும். அந்த நேரத்திலே சரியாக அது வீடுகளாக இருக்கட்டும், பொது இடங்களாக இருக்கட்டும் அல்லது மாவீரர் துயிலி மில்லங்களாக இருக்கட்டும், அது எங்கு நீங்கள் அதனை செய்ய இருக்கின்றீர்களோ அந்த இடங்களிலே சரியாக தீபம் ஏற்றப்பட்டு அவர்களுக்கான அஞ்சலி செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக அந்த 6:05 என்பதை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஆலயங்கள் அனைத்திலுமே ஒலி எழுப்பப்படுமா, மணி அடிக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்த்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே முடிந்தவர்கள் இந்த ஒரு விடயத்திலே கலந்து கொள்வது சிறப்பாக இருக்கும். இதனையும் தாண்டி வளமையாக இருக்கக்கூடிய அரசாங்கங்களால் இந்த ஒரு விடயத்துக்கு நிறையவே தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இறுதி போரில் உயிரிழந்த உங்களுடைய உறவுகளை நினைப்பதற்கும் அதனை அனுஷ்டிப்பதற்கும் எந்த ஒரு இடத்திலையுமே அரசாங்கம் தடையாக இருக்காது. அது அவ்வாறு செய்யவும் முடியாது என்கின்ற விடயத்தை அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதனையும் தாண்டி நீங்கள் அந்த விடயங்களை செய்யலாம், ஆனால் அந்த விடுதலை புலிகள் சார்ந்த சின்னங்களையோ சீருடைகளையோ அல்லது அது சார்ந்த கொடிகளையோ நீங்கள் பயன்படுத்த முடியாது என்பதுதான் அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. மற்றபடி நீங்கள் அந்த நாளை அனுஷ்டிக்க முடியும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே சமயம் இந்த வளமையாக நடக்கக்கூடிய இந்த ஒரு விடயங்களிலே இந்த இராணுவத்தினரும் சரி அல்லது போலீசாரும் சரி செய்யக்கூடிய ஒரு விடயம் என்பது காணொலிகள் எடுப்பது, புகைப்படங்கள் எடுப்பது, அப்படி செய்வதனூடாக, அதாவது இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்வை செய்து விட்டீர்கள், நாங்கள் பார்த்து யார் யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் புகைப்படம் எடுத்து விட்டோம், காணொலி எடுத்து விட்டோம், ஆகவே நாங்கள் அவற்றை கவனித்துக் கொள்கின்றோம் என்கின்ற விதத்திலே சொல்லாமல் செய்வது போன்று அந்த காணொலிகளை எடுப்பார்கள். ஆகவே தற்பொழுது பாத்தீங்கன்னா புதிய அரசாங்கம் அவ்வாறு காணொலிகளோ அல்லது புகைப்படங்களோ எடுப்பது கூடாது, எடுக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு விடயம் பாராட்டத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஆகவே முடிந்தவர்கள் இன்றைக்கு மாலையில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று எங்கெங்கெல்லாம் தீபம் ஏற்ற முடியுமோ, அவர்களுக்கான அஞ்சலிகளை செலுத்த முடியுமோ அவற்றை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆகவே அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சீரற்ற காலநிலையை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு என்று சொல்லி அனைத்து பகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு மக்களுக்கு பல சிரமங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில இந்த ஒரு தாளமுகத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பாத்தீங்கன்னா தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த தாளமுகம் ஆழ்ந்த தாளமுகமாக வலுவடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையில அது நேற்று முற்பகல் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது 11:30 மணியளவில் திருகோணமலையில இருந்து 280 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்காக நிலை கொண்டிருந்தது
என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது சூறாவளியாக மாறக்கூடிய அளவுக்கு விரிவடைந்து கிழக்கு கரையை பயணிக்கும் அப்படி என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள். ஆகவே இதன் காரணமாக எதிர்வரும் 36 மணித்தியாலயங்கள்ல வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்கள்ல பலத்த காற்றுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் அப்படி என்று சொல்லியும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினர் எதிர்ப்பு கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இதன்படி இந்த குறிப்பிட்ட மாகாணங்கள் அனைத்திலையுமே 150 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி காணப்படும் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. அதற்கிடையிலேயும் நாட்டை சூழ உள்ள இந்த கடற்கரை பகுதிகளிலையும் சரி, கடற்பரப்பிலையும் சரி, கிட்டத்தட்ட மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரையிலான வேகத்துல காற்றடிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக அனைவரும் நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்வது அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே சமயம் பல இடங்கள், அது வடபகுதியாக இருக்கட்டும், கிழக்கு பகுதியாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு வெள்ளப்பெருக்கினால பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மண் சரிவு அபாயம் கூட, அபாய எச்சரிக்கையும் கூட வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டி, மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரியாக பதுளை, கேகாலை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் 2ஆம் நிலை எச்சரிக்கையும், காலி, களுத்துறை, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் 1ஆம் நிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் மண் சரிவு சார்ந்து அவதானமாகவும் எச்சரிக்கையுடனும் இருப்பது சிறந்ததாக இருக்கும். அதே சமயம் வடபகுதி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது வடக்கு மாகாணம் மொத்தமாகவே, அது முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது மொத்தமாகவே நிறைய குடும்பங்கள், அதாவது மொத்தமாக 15,427 குடும்பங்களை சேர்ந்த 48,577 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. இது மொத்தமாகவே வடமாகாணத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் தேவையுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முடிந்தவர்கள் உங்களுடைய உதவிகளை செய்து கொடுப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் நாட்டிலே பல பகுதிகளில், வடக்கு பகுதியிலேயும் கிழக்கு பகுதியிலேயும் பல குளங்கள் அவற்றினுடைய வான்கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இரணைமடு குளத்தை பொறுத்த வரைக்கும் 14 வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதன் காரணமாக நீங்கள் தாழ்வு பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள், மிக தாழ்வான பகுதிகளில் எங்கெல்லாம் நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் எல்லாருமே பாதுகாப்பான மேடான இடங்களுக்கு செல்வது சிறந்ததாக இருக்கும். ஆகவே இவற்றை தொடர்பாக இந்த வெள்ளப்பெருக்கு தானே அப்படின்னு சொல்லிப்பட்டு சாதாரணமாக விடாமல், அல்லது நீங்கள் வெறுமனே சென்று அது ஒரு விளையாட்டாக எடுத்து அதற்குள்ளே விளையாடி கொண்டிருப்பது என்றதையும் தாண்டி இது உயிர் ஆபத்துக்களையும் விளைவிக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அம்பாறையில் நடந்திருக்கின்றது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாறை மாவடி பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல உளவு இயந்திரம் ஒன்று அங்க இருக்கக்கூடிய வெள்ளத்துல அடிபட்டு சென்றிருக்கின்றது. இதுல அந்த உளவு இயந்திரத்திலே சென்றவர்கள் மொத்தமாக 7 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். வெள்ளத்திலே அடிபட்டு பின்னராக நேற்றைய நாள்ல இருந்தே இந்த தேடுதல் பணிகள் எல்லாமே நடந்திருந்தது. இருந்தாலும் உடனடியாக 2 மாணவர்களை மீட்டிருந்தார்கள். அந்த 7 பேரிலே 6 மாணவர்கள், ஒருவர் தான் அந்த உளவு இயந்திரத்தை செலுத்தி கொண்டு சென்றவர். ஆகவே அதிலே 2 மாணவர்கள் உடனடியாகவே மீட்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. ஆனால் இன்றைய தினம் 2 மாணவர்களை உயிரிழந்த நிலைமையிலே மீட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பிலே தயவு செய்து இதனை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அவதானமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருங்கள் என்கின்ற ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டுமாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதே சமயம் உயர்தர பரீட்சையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம், அதாவது 27ஆம் தேதி, 28ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த பரீட்சைகள் தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே இந்த பரீட்சைகளானது எதிர்வரும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி, 22ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதியில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்று மற்றும் நாளை மற்றும் நாளைக்கு மறுதினம் போன்ற இந்த 3 நாட்களும் பரீட்சைகள் நடைபெறாது. ஆகவே தொடர்பிலே மாணவர்கள் பதற்றப்பட தேவையில்லை. அதன் பின்னராகவும் நீங்கள் பரீட்சைகளுக்கு செல்கின்ற பொழுது அவதானமாக செல்வது சிறந்ததாக இருக்கும். ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை, கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். அதே சமயம் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் எங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை சொல்வதையும் தாண்டி உங்களுடைய இடத்தில் நிலவரம் என்ன, இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன என்பதையும் தெரியப்படுத்துங்கள். உதவி தேவை ஏற்படின் அவற்றை நீங்கள் தெரியப்படுத்துவதன் ஊடாக முடிந்தவர்கள் அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கான உதவிகளை செய்து கொள்வார்கள். ஆகவே இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.